என்ன தான் லைஃப்பில் முட்டி மோதினாலும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே வர மாட்டேங்குது, நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு வந்து அடிக்கடி அவனுடைய லைஃப்பில் வந்து இந்த டயலாக் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க உண்மையாகவும் அதை நம்புவாங்க. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போன ஜென்ம பாவம் பற்றி சொல்லுங்கள் சார். அப்படின்னா என்ன, உண்மையிலேயே அதுக்கான பலன் இப்போ இருக்குமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவருடைய லக்னம் என்பது முக்கியம். லக்னத்திலிருந்து 5வது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறோம். அதுதான் நம்முடைய கேரக்டர். அதில் தான் நம்முடைய முன்னோருடைய சொத்துக்கள், முன்னோர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் இந்த 5வது வீட்டில் இருக்குது, 9வது வீட்டில் இருக்குது. ரொம்ப முக்கியமானது. அப்புறம் எண்களில் பார்த்தோம்னா 4, 7, 8 பாவகிரகங்கள். இதுவும் நம்மளுக்கு படாத பாடுபடுத்திடும். 4, 7, 8 பிறக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணிடும், அது வேறு. ஆனால் இந்த 4, 7, 8ங்கிறது நிறைய பாவகிரகங்கள். 29, 13, 26 டேஞ்சரஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரிலாம் 13, 26, 29 டேஞ்சரஸ் நம்பர்ஸ். இப்படி எல்லாம் சுற்றி பல விஷயங்கள் நம்ம பேசியிருந்தா கூட இயற்கையாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பல ஆலயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். பிரம்மகத்தி தோஷத்துக்கே சொல்லியிருக்கிறோம். திருப்புகழூர் அக்னீஸ்வரர் கும்பகோணத்துலேருந்து 8வது கிலோமீட்டர் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலம். இங்கே அக்னி தேவனுக்கே ஒரு ஆலயம் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அக்னி தேவனுக்குன்னு ஒரு ஆலயம் அங்கே இருக்குது, அக்னீஸ்வரருக்கு. இந்த லிங்கேஸ்வரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பாக்கியஸ்தானம், நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் வந்து அகன்று போகிறது. தீமைகள் அகன்று நன்மைகள் நமக்கு நிறைய வரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இந்த அக்னீஸ்வரர் வழிபடும் பொழுது அங்கே யாகங்கள் செய்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து அங்கே நமக்கு நன்மைகள் நிறைய வரக்கூடிய பாக்கியஸ்தானம் இருக்கும். இந்த அக்னீஸ்வரர் ரொம்ப 27 நட்சத்திரக்காரங்களும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு ஸ்தலம். அங்கு யாகங்கள் செய்தால், ஒரு யாகம் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ஏன்னா அக்னீஸ்வரராக இருக்கிறதுனால அங்கே பவர் அதிகம். அங்கே இருக்கும் சனீஸ்வரமூர்த்தி நல்ல பவர் கொடுப்பார். இப்படி பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆலயம்தான் திருப்புகழூர் அக்னீஸ்வரமூர்த்தி. ரொம்ப சக்தி வாய்ந்தது. பூர்வ ஜென்ம தண்டனைகளிலிருந்து நமக்கு விடுதலை பெறுவதற்கு இந்த ஆலயம் ஒரு சிறப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. ஓகே ஓகே. ஸோ அப்போ இனிமேல் நம்ம புலம்பாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்மளுடைய பாவ கணக்கெல்லாம் தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.